வணக்கம் கவிசோமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஆன்மீக கதைகள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? மகாபாரதத்திலிருந்து ஒரு குட்டி கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் கவலையுடன் இருந்தார். கிருஷ்ணர் அவரிடம், தர்மா, பாரத போரில் நீ ஜெயித்து விட்டாய். கௌரவர்கள் 100 பேரும் அவர்களின் பிள்ளைகளும் தளபதி பீஷ்மரும் கூட கொல்லப்பட்டு விட்டனர். அப்படி இருந்தும் உன் கவலைக்கு காரணம் என்ன என்று கேட்டார். என் பெரியம்மா காந்தாரி பற்றி தான் கவலையாக இருக்கிறேன். அவள் கண்ணிருந்தும் பார்வையற்ற கணவனுக்காக கண்ணை கட்டி கொண்ட பதிவிரதை. எல்லோரையும் இழந்து கோபத்தோடு இருக்கிறாள். நாங்கள் நாசமாக வேண்டும் என அவள் சாபம் விட்டால் பழித்துவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன் என்றார். கிருஷ்ணரும் தர்மர் சொன்னதில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டார். காந்தாரியை காண புறப்பட்டார். கண்ணை கட்டிய நிலையிலும் வந்திருப்பது கிருஷ்ணர் என்பதை உணர்ந்த காந்தாரி அவரை வரவேற்றார். தன் பிள்ளைகள், பேரன்கள், சகோதரன் சகுனி, மகள் துச்சலையின் கணவன் ஜெயத்ரன் ஆகியோர் இறந்தது குறித்து அழுதாள். தாயே, செய்வதையும் செய்துவிட்டு அழுகிறாயே. உன் மூத்த மகன் துரியோதனன் போருக்கு கிளம்பும்போது உன்னிடம் ஆசி பெற வந்தான். நீதான் வெல்வாய் என ஆசி அளித்திருந்தால் அவன் வென்றிருப்பான். ஆனால் நீ தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்கும் என்று வாழ்த்தினாய். தர்மம் பாண்டவர் பக்கம் இருந்தது, அவர்கள் வென்றனர். இப்போது சொல், உன் பிள்ளைகளை கொன்றது நீயா இல்லை பாண்டவர்களா என்று என்றார். காந்தாரிக்கு தான் செய்த தவறு புரிந்தது. தர்மமே என்றும் வெல்லும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பக்கத்திலே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.